மாணவிகளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஸ்டெம் கோர்சஸ், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தான் இது. இந்த ஸ்காலர்ஷிப்போட பேர் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இதை லான்ச் பண்ணது இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டெம் கோர்சஸில் என்ரோல் ஆகிருக்கிற ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் 1,00,000 ரூபீஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதிங்க. இட் இஸ் 15 செப்டம்பர் 2025. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 4 தகுதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, அந்த ஸ்டூடெண்ட் ஒரு இந்தியன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அதாவது இந்திய மாணவியாக இருக்கணும். 2வது, அவங்க 12th கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3வது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதில் என்னென்ன டிகிரிஸில் என்ரோல் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஸ்டெம் கோர்சஸில் என்ரோல் ஆகிருக்கணும். ப்ளஸ் அவங்க படிக்கிற இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு NIRF அக்ரெடிட்டட் இன்ஸ்டியூஷனாக கண்டிப்பாக இருக்கணும். NIRFனா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இந்த 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 ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டாப் 200 இல்லைன்னா டாப் 300 காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இருக்கிற ஒன் ஆஃப் த காலேஜஸில் இவங்க யூஜி வந்து எடுத்திருக்கணும். வேறு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பிஆர்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க செகண்ட் இயரில் கூட இதை அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் தேன் தட் ஒரு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லேயோ இல்லைன்னா ஒரு 12 டிகிரி கோர்ஸ்லேயோ என்ரோல் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்னா அவங்களும் இதில் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. 4வது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகண்ட்டோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம், அதாவது அவங்களுடைய ஆண்டு குடும்ப வருமானம் வந்து 8 லட்சத்துக்கும் மிகாமல் இருக்கணும். இதர் இட் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 lakhs. ஒன்லி 8 lakhs கீழே இருக்கணும், இல்லைன்னா 8 lakhs ஈக்குவல் இருக்கலாம். பட் அதை விட ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், NIRF ரேங்க்டு இன்ஸ்டியூஷனில் ஸ்டெம் கோர்சஸ் படிக்கிற ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை அப்ளை பண்ண முடியும்னு. அதுதான் தட் வேறு யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த NIRF லிஸ்டிங்கில் இல்லாட்டா கூட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அல்லது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செலக்ட் ஆகக்கூடிய அப்ளிகன்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பாக அவங்களால வாங்கிக்க முடியும். இது வந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இது என்னென்ன எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டியூஷன் ஃபீஸை கவர் பண்ணும், அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் அவங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸை இதை கவர் பண்ணுங்க. அண்ட் இவங்க வந்து மேக்ஸிமமாக 4 இயர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு ஸ்டெம் கோர்ஸுக்குமே. ஒரு 5 இயர் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட அவங்க வந்து மேக்ஸிமம் எத்தனை இயர்ஸுக்கு கொடுக்குறாங்க, 4 இயர்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. 2வது, நீங்கள் JEE மெயின் அல்லது CET இல்லைன்னா நீட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதோட ஸ்கோர் கார்டு அண்ட் உங்களுடைய +2 மார்க் ஷீட் அண்ட் அதர் குவாலிஃபைங் சர்டிஃபிகேட்ஸ், அதர் பாசிங் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல, 10th சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அது ப்ரொடியூஸ் பண்ணணும். 3வது, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு ஐடி, இதர் ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கரண்ட் இயர் அட்மிஷன், நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ். இதர் எந்த கோர்ஸ்லேயும் லைக் ஃபஸ்ட் இயர் UG கோர்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா செகண்ட் இயர்னா BArcக்கு போட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த கரண்ட் இயர் அட்மிஷன் போட்டதுக்கான ப்ரூஃப், ஒன்றில் அந்த ஃபீஸ் ரெசிப்டோ இல்லைன்னா அட்மிஷன் லெட்டரோ இல்லைன்னா இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அதை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கூட வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியோட இன்கமுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வேணும். இது வந்து ஒரு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். ஒன்றில் ஒரு பிபிஎல் கார்டாக இருக்கலாம், ஒரு சிமிலர் கார்டு, ஒரு ஆயுஷ்மான் பாரத் கார்டாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி பில், ஒரு லாஸ்ட் 6 months கழிஞ்ச 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணியிருக்க எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வைக்கலாம்.
அது போக உங்களோட அகாடமிக் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அதுக்கான ரிசிப்ட்டை நீங்கள் வந்து இது கூட வைக்கலாம். லைக் கோர்ஸ் ஃபீஸுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அது, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ஸ்டேஷ்னரிஸ் வாங்கியிருப்பீங்க, புக்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ என்னென்ன அகாடமிக் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் இன்கர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கான ரிசிப்ட்டையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். கடைசியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இது பேங்க் பாஸ்புக்கை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கேன்சல்டு செக்கை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, பட்டி ஃபார் ஸ்டடி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். buddyforstudy.com. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவும் நீங்கள் இந்த லிங்க்கை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரெஜிஸ்டர்டு ஐடி இருக்குல்ல, நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணி இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பேஜுக்கு வாங்க. வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேஜ் இதுதான் அந்த பேஜ் சரியா. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இதில் வந்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூல் பி ரீடைரக்டட் டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ். ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள் அதில் பட்டி ஃபார் ஸ்டடியில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணியோ, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியோ, ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த அப்ளை நவ் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவீங்க இந்த இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவீங்க சரியா. அதுக்கப்புறம் இதில் அதில் கேட்டிருக்கிற எல்லா ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் மேலே நம்ம பார்த்தோம்ல ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரெடியாக நீங்கள் சாஃப்ட் காப்பி ரெடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா என்ன நீங்கள் அதை அப்படியே ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், சப்மிட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுங்க. இப்போ இது ரிலேட்டடாக சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக 2 விஷயத்த கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், ரெண்டாவது அவங்களுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இனிஷியலாக அவங்க ஸ்க்ரீன் பண்ணுறதே இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி தான் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ அது இனிஷியல் ஸ்க்ரீனிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த செகண்ட் ஸ்டேஜில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேலிடான டாக்குமெண்ட்ஸாக ஒரிஜினலாக அதை வெரிஃபை பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ டெலிஃபோனிக் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஃபைனலாக சூஸ் பண்ணிக்கிற அந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வில் பி கிவன் பை இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன். அடுத்ததாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. பெண்களுக்கு இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. எந்த ஏஜ் குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து என்ன ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னா, இவங்க ஸ்டெம் கோர்சஸ் ஏதாவது என்ரோல் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு இயர் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டெம் கோர்ஸ் எடுத்திருக்கணும், ஒரு என்ஐஆர்எஃப் ரேங்க்டு இன்ஸ்டியூஷனாக இருக்கணும், ப்ளஸ் இது வந்து ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ஏஜ் லிமிட் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் டோட்டல் ஃபேமிலி இன்கம் எவ்வளோ இருக்கணும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் 8 lakhs தாங்க இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஒன்றில் ஸ்டெம் கோர்சஸ்க்கு என்ரோல் பண்ணியிருக்கிறவங்களா இருக்கணும், இல்லைனா பிஆர்க், இல்லைன்னா ஏதாச்சும் 5 year இன்டெகிரேட்டட் அல்லது 12 degree கோர்சஸ் ஸ்டெம் கோர்சஸாக இருக்குது சரிங்களா. செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஃபண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கே வந்து டைரெக்டாக இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் நமக்கு ஸ்காலர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை. ஸோ இங்கே பணம் இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒரு தடையே இல்லைங்க படிக்கிறதுக்கு. நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்கூல் லைஃப்பில் நல்லபடியாக படிங்க.
நல்லபடியா படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கண்டிஷன் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு இந்த மாரிப்பட்ட ஸ்காலர்ஷிப் எல்லாமே உங்கள கண்டிப்பா தூக்கிவிடும். நீங்க வந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கும்போது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருக்கும். நீங்க கவுன்சிலிங் போனாலும் உங்களுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்க்டு காலேஜஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அட்மிஷன் கிடைக்குங்க. ஸோ கிடைக்கிற பட்சத்தில இந்த மாரிப்பட்ட ஸ்காலர்ஷிப்லாம் அவைல் பண்ணி ஈஸியா, ஃப்ரீயா படிச்சுட்டு வந்துரலாம். ஸோ நல்லா படிங்க. நல்ல ஒரு அம் ந ஒ ஒரு அழகான ஒரு கெரியர உருவாக்குங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த இந்த வீடியோல உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான லிங்க்ஸ் எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோல இருக்கிற முக்கியமான லிங்க் இதுதாங்க. www.buddyforstudy.com. இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப்ப உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ.